السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, வாரந்தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே மனோ இச்சையும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் அதன் போராட்டமும் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மனோ இச்சை என்கின்ற இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் பல விதத்திலே அணுகப்பட்டிருக்கும். மனிதனுடைய உலக ஆசைகள் என்ற தலைப்பில், உலக மோகம் என்கின்ற தலைப்பில், அதேபோல மனிதனுடைய உள்ளமும் அதனது நோய்களும் என்கின்ற தலைப்பில், இப்படி பல கோணங்களிலே என்ன செய்திருக்கும். இந்த தலைப்பை நாங்கள் கேட்டிருப்போம், பார்த்திருப்போம், படித்திருப்போம். ஆனால் அந்த ஒவ்வொரு தலைப்பின் வழியில் அணுகுகின்ற நேரத்திலும் ஒரு தலைப்பில் இல்லாத சில அல் குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களையும் இன்னொரு தலைப்பின் ஊடாக நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதனூடாக எங்களை ஞாபகமூட்டிக் கொள்ள முடியும். அதாவது உள்ளமும் அதனது நோய்களும் என்ற தலைப்பில் நாம் அணுகுகிற நேரத்தில் அதோடு உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் செயல்பாடுகளை நாம் அணுகுவதனூடாக உள்ளத்தை அந்த வகையில் நாம் என்ன செய்கிறோம், அதாவது பண்படுத்திக் கொள்கிறோம். அதுபோலதான் மனோ இச்சை என்கின்ற தலைப்பின் ஊடாக அந்த உள்ளத்துடைய பலகீனங்களையும் உள்ளத்துடைய ஆசைகளையும் நாம் அணுகுகிற நேரத்தில் அல் குர்ஆன் அணுகக்கூடிய அந்த பகுதியின் ஊடாகவும் நாங்கள் குர்ஆன் சுன்னாவை தெரிந்து கொள்கிறோம். எங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், பக்குவப்படுத்திக் கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எதுவாக இருந்தாலும் முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படி என்று சொன்னால், நல்ல மனிதர்களும் நல்ல மனிதர்களுடனான தொடர்பும் நல்ல மஜ்லிஸுகளும் அந்த மஜ்லிஸுகளில் நாம் அமர்வதும் தான் எம்மை இருக்கக்கூடிய அளவிலாவது ஈமானை பாதுகாத்து வைத்திருக்கிறது. நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்களையும் நாம் தவிர்த்து வரக்கூடிய அந்த தீய விஷயங்களையும் அதே வீரியத்தோடு எங்களுக்கு மத்தியிலே வைத்திருப்பதும் அதுதான். இந்த மஜ்லிஸுகள் தான், நாம் இப்படி அமரக்கூடிய நல்ல மஜ்லிஸுகள், நாம் பழகக்கூடிய நல்ல மனிதர்கள் தான் எங்களது தொடர்பை என்ன செய்கிறது, இதே அமைப்பிலே வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பிரதானமாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எந்த ஒரு மாற்றத்தை ஒரு மனிதர் ஒரு திடீரென ஒரு பயானின் மூலமோ அல்லது ஒரு சந்திப்பின் மூலமோ ஒரு மனிதர் எந்த ஒரு மாற்றத்தையும் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. பொதுவாக இயல்பிலேயே அல் குர்ஆன் ஒரு படித்தரத்தை சொல்கிறது. நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு முதலாவது கிடைத்தல், இரண்டாவதாக அந்த வாய்ப்புக்கு பின்னால் உடனடியாக மாறுகின்றவர்களும் இருக்கிறார்கள், அது அறிவாக மட்டுமே இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அவர்களிலே ஒரு கைரை அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான். அப்ப கேட்பது என்பது ஒரு பெரிய ஒரு நலவு. இரண்டாவது கட்டம், கேட்டதன் பின்னால் அதை விளங்கக்கூடிய ஒரு நாள் அல்லாஹு தஆலா அவருக்கு ஏற்படுத்துவான். அதை விளங்கக்கூடிய ஒரு நாள் அவருக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான், ஏற்படுத்துவான். விளங்கிய பின்னாலும் மாற்றங்கள் மனிதனிலே வரலாம் என்று சொல்ல முடியாது. உடனடியாக மாறுகின்றவர்களும் இருக்கிறார்கள், அப்படியே காலம் தாழ்த்துகின்றவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அதை உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், ஒரு சூழலை, ஒரு நிகழ்வை அவரது வாழ்க்கையில ஏற்படுத்துவான். அதைத்தான் நாம் சோதனை என்கிறோம். சோதனை என்ற தலைப்பில் நாங்கள் படிப்பதெல்லாம் இந்த மூன்றாவது கட்டமாகத்தான் இருக்கும். அது என்ன என்று சொன்னால், அவர் படித்த, அவர் விளங்கிய ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் உணர்த்துகின்ற ஒரு விஷயம். சாதாரணமாக உணராமல் இருக்கக்கூடியவர், தெரிந்தும் விளங்காமல் இருக்கக்கூடியவர், விளங்கியும் அதை செயல்படுத்தாமல் இருக்கக்கூடியவருக்கு ஒரு சோதனை அதை என்ன செய்யும், அவருக்கு உணர வைக்கும். உணர்ந்த பின்னால் அவரது வாழ்க்கையில் அது அமலாக மாறும். அவரது வாழ்க்கையிலே அது அமலாக, செயல்பாடாக மாறிவிடும். இந்த செயல்பாடாக மாறிய பின்னால் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருக்குமாக இருந்தால் ஐந்தாவது கட்டமாக இஸ்திம்ரார், சுபூத், அதிலே உறுதியாக நிற்றல், அதிலே தொடர்ந்து என்ன செய்தல், அதை கடைபிடித்தல் என்கின்ற அந்த ஐந்தாவது கட்டத்தை அவர் என்ன செய்வார், அடைவார். இதுதான் பொதுவாக உலகத்திலே எல்லா நிலைகளிலும் இருக்கு. ஆனால் மனோ இச்சை புகுந்து விட்டது என்று சொன்னால் இதே பகுதி ரிவர்ஸ்ல வரும். மனோ இச்சை ஒரு மனிதனை புகுந்து இஸ்திஹ்காமாகி அவரை ஆட்டி படைக்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால்
தொடர்ந்து செய்து வந்த நல்ல செயல்களை எல்லாம் என்ன செய்வாரு, அவர் அரைகுறையாக செய்ய ஆரம்பிப்பார். தொடர்ந்து தவிர்த்து வந்த கெட்ட செயல்களை எல்லாம் அவர் அதாவது எடைக்கெட அந்த பாவங்களை செய்ய ஆரம்பிப்பார். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இருந்து என்ன சோதனை ஏற்பட்டாலும் அந்த அமலே வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும். சோதனை ஏற்பட்டாலும் கூட உணராத ஒரு இடத்துக்கு வருவார். இந்த மனோ இச்சை என்ன செய்யும், ரிவர்ஸ்ல கொண்டு போகும். எல்லாவற்றையும் எல்லாம் தெரிஞ்ச பின்னாலையும் அவருக்கு சோதனை ஒன்றே ஏற்பட்டாலும் கண்ணாடியில தண்ணி உளுந்து போனா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். இந்த கொரோனால நிறைய பேருக்கு ஏற்பட்ட மாதிரி, கொரோனா வந்து சிலருக்கு கனவு மாதிரி, சிலருக்கு கனவு மாதிரி, இரவுல தூங்கி காலையில எழும்பின மாதிரி ஒரு இன்சிடென்ட். அது அவ்வளவுதான், எந்த மாற்றமும் சிலருக்கு என்ன செய்யல, ஏற்படுத்தவில்லை. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதமுல் பலியா, சோதனைகளிலேயே ஒரு பெரிய லெவல் என்ன தெரியுமா, அல் மஅசியா இந்தல் முசீபா, சோதனை நேரத்தில் பாவம் செய்து கொண்டிருப்பது. சோதனைகளிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன என்றால், சோதனை நேரத்தில் ஒருவன் பாவம் செய்து கொண்டிருப்பது. சோதனை கொடுப்பதே பாவத்தை உணர்ந்து அதிலிருந்து உணர்ந்து திருந்துவதற்கு. ஆனால் அந்த நேரத்தில் பாவத்தை ஒருவன் இரட்டிப்பாக செய்வானாக இருந்தால் அது அலமுல் பலியா, சோதனைகள்லயே அது வந்து ஒரு பெரிய லெவலில் அவர் என்ன செஞ்சிட்டாரு, அகப்பட்டு விட்டார் என்று சொல்லி இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அப்ப இதில் ரிவர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சோதனை வந்தாலும் சரி அவர் என்ன செய்ய மாட்டார்கள், யோசிக்க மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஒரு முறையோ ரெண்டு முறையோ சோதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பார்க்கவில்லையான்னு கேட்கிறார். ஒவ்வொரு வருடமும் அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒரு முறையோ ரெண்டு முறையோ அவர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க, அவர்கள் பார்க்கவில்லையான்னு கேட்கிறான். அல்லாஹ் சொன்ன பிறகுதான் மக்கத்து காபிர்களுக்கே தெரியும் வருஷா வருஷம் அவங்களுக்கு சோதனை நடக்குதுன்னு. வருஷா வருஷம் சோதனை நடக்கிறேன் ஒருத்தன் சொல்லித்தான் நம்மளுக்கு தெரிய வேண்டும் என்று வைங்களேன். வருஷா வருஷம் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், ஒரு சமூகத்துடைய வாழ்க்கையிலும், ஒரு ஊருடைய வாழ்க்கையிலையும் பெரிய சோதனை நடந்து கொண்டிருக்கிறது என்று இன்னொருத்தன் சொல்லி நம்ம தெரிகிற லெவல்ல இருந்தா நம்மளுடைய நிலைமை என்ன, நம்மளோட கல்வி என்னது, அந்த இடத்துல சிந்திக்க கூடாத ஒரு இடத்துக்கு போய்விட்டு இருக்கிறது. இதே மாதிரி தான் நாம சந்தோஷமா இருக்கிறோம் என்றதை இன்னொருத்தன் சொல்லி தான் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேருக்கு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க இன்னொருத்தன் சொன்னா தான் தெரியும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நியாமத்தை பற்றி எந்த யோசனையும் இல்லை. மற்றவர்களை எல்லாம் பார்த்து அவன் எவ்வளவு சந்தோஷமாக்கிறான், இவன் எவ்வளவு சந்தோஷமாக்கிறான், இவன் எவ்வளவு சந்தோஷமாக்கிறான்னு நினைச்சு கொண்டிருக்க கூடியவன் அவன் சந்தோஷமாக்கிறான்றத பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா தான் என்ன தெரியும். நீ எவ்வளவு சந்தோஷமாகிற, அல்லாஹ் உனக்கு எவ்வளவு பெரிய நியமத்துக்களை தந்திக்கிறான்னு இன்னொருத்தன் சொல்லி தெரிகிற அளவுக்கு நிறைய பேர் நியமத்துக்களை பற்றிய உணர்வு என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து அதாவது ரிவர்ஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் சோதனை நேரத்தில் உணராமல் இருத்தலும், நியமத்துக்கள் இருக்கிற என்று புரியாமல் இருத்தலும், இந்த மாதிரியான நன்மைகள் விஷயங்களை உணராமல் இருத்தலும், நமக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற என்பதை உணராமல் இருத்தலும் இது போன்ற ஒரு நிலைதான். அதற்கு பின்னால என்ன நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, இல்மும் ஃபிக்ஹும், ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும், ஒரு அறிவு கிடைச்சிருக்கும் என்று சொல்றான் தானே, இதுல எந்த பிரயோசனம் இல்லாமல் போயிடும். இப்ப இந்த ரெண்டும் ஆரம்ப ரெண்டு கட்டமும் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு அறிவையும் விளக்கத்தையும் கொடுக்கிறது. அதுக்கு பின்னால உள்ளதெல்லாம் ரிசல்ட், அதனுடைய ரிசல்ட். ஒரு மனிதனுக்கு அறிவு கிடைக்குது, ஒரு விஷயம் செய்தி கேட்க கிடைக்குது, ரெண்டாவது என்ன, அதை பற்றி விளங்க கிடைக்குது. அதுக்கு பின்னால வரக்கூடியதெல்லாம் என்னது, உணர்றது, அதை செயல்படுத்துவதற்கான அந்த அறிவு, அந்த செயல்படுதல், அது தொடர்ந்து அந்த செயல்பாடு இருத்தல் என்பதெல்லாம் அதனுடைய விளைவுகள். இந்த விளைவுகள் தலைகீழாக மாறிய பின்னால இந்த ரெண்டுலையும் எந்த பிரயோசனமும் இல்லாம என்ன செஞ்சிடும், போய்விடும். அன்தர்தஹும் அம்லம் துன்சிருஹும் ஃபஹும் லா யுமினூன், நீங்கள் இப்ப எச்சரித்தாலும் சரி எச்சரிக்காது விட்டாலும் சரி அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டுற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா இடங்களையும் நல்லவர்களுக்கு கெட்டவர்களுக்கு முனாஃபிகின்களுக்கு சொன்ன இடமெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், உள்ளங்கள்ல அல்லாஹ் தஆலா முத்திரை இட்டு விட்டான். உள்ளங்கள்ல முத்திரை என்பது விளங்குற உணர்வு அறிவு எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிரும். அதானே உள்ளங்கள்ல முத்திரை. பார்வையிலும் கேள்வியிலும் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டான்னு சொல்றான். அது என்ன, நம்ம சொன்னோமே என்ன, வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் ல அஸ்மஅஹும், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நல வைத்து அவர்கள் நல்ல மனிதர்கள் நல்ல உணர்வுள்ளவர்கள் என்று தெரிந்திருந்தால் கேட்க வைத்திருப்பாண்டு. அந்த கேட்கிற தடை ஏற்பட்டு விட்டால் அதுக்கு பின்னால நீங்க கொட்டு குர்ஆன் வசனங்களை கொட்டினாலும் நிறைய விளக்கங்களை எல்லாம் எடுத்து சொன்னாலும் சரி, கண்ணாடி மேல தண்ணீர் வடிந்து போவதை போல அதெல்லாம் என்ன செஞ்சிடும், வடிந்து போய்விடும். அதனாலதான் இமாம் அதாவது இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நீ வந்து
பாவத்துக்கு பின்னால் பாவம் ஒன்று செஞ்ச பின்னால பாவம் செஞ்சிட்டேந்து உணர்ந்து என்று சொன்னான். அதற்காக வேண்டி துடித்தா என்றால் ஃபஅலம் அறிந்துகொள், இன்னும் அல்லாஹு தாலா உனது உள்ளத்திலே ஒரு ஒளியை வைத்திருக்கிறான். இன்னும் உள்ளம் முழுசா இருட்டாகல. பாவம் செஞ்ச பின்னால உனக்கு அது பாவம் என்று விளங்குது, அதனால நீ துடிச்சு போறாய் அப்படி என்று சொன்னா இன்னும் கல்புல என்ன வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம். என்றைக்கெல்லாம் நமக்கு விளங்கலையோ, விளங்கல என்ற விஷயமும் விளங்காது. அதுக்கு பின்னால என்ன விளங்கவில்லை என்ற செய்தியும் என்ன செய்யாது, விளங்காமல் போய்விடும். அப்ப அது ஹவா அந்த இடத்துல என்ன, அதாவது ஒரு முஸ்தஹ்கிமா ஆண்டு கொண்டிருக்கிறது, மனோ இச்சை என்ன ஆண்டு கொண்டிருக்கிற என்ற அர்த்தமாக அது என்ன செய்துவிடும், மாறிவிடும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப மனோ இச்சையுடைய அந்த விளைவு எப்படி அதை ஏற்படுத்தும் என்பதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அறிவுள்ளவர்களுக்கு மத்தியில் இப்ப நான் சொன்னது அறிந்து மார்க்கத்தை விளங்கி உணர்ந்து செயல்பட்டு அதை தொடர்ந்து இருத்தி கொண்டவர்களுக்கு அந்த மனோ இச்சை என்கின்றது ஒன்று வந்தால் அதை ரிவர்ஸ்ல எங்க கொண்டு போய் என்ன செய்யும், நிறுத்தும். அதனுடைய பாதிப்புகள் அதை எப்படி ஏற்படுத்தும் என்பது. அறிவுள்ளவனுடைய சிச்சுவேஷன் இதுவாக இருந்தால், ஒரு மனோ இச்சை இந்த அளவுக்கு என்ன இருக்குமாக இருந்தால், அறிவில்லாத நிலையில் இருக்கக்கூடியவனுடைய நிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அறிவுள்ளவனுடைய நிலையே இந்த மாதிரி இருக்குமாக இருந்தால் அறிவில்லாதவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் என்ன நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அரபியிலே இந்த மனோ இச்சைக்கு சொல்வார்கள், நாங்க பொதுவாக பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம், நப்சு சொல்லுவோம். சரி, சரியான தன்னா பிடிச்சவன் நப்சு பிடிச்சவன் என்னது அப்படி சொல்லுவோம். ஆனா அரபில பொதுவாக நப்ச வேறவாகவும் ஹவா என்று சொல்வார்கள். ஹவா ஹவா என்பதைத்தான் மனோ இச்சை என்று குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்யும் சொல்லும். ஹவா அப்படி என்று சொல்றது. குர்ஆன்ல இன்னொரு ஹவாவும் இருக்குது. அது என்ன, வஅஃஇதத்துஹும் ஹவா. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்களுடைய இதயங்கள் நிலையற்றதாக, அதாவது எம்டியானதாக ஆகிவிடும். அந்த நிலையில் அவர்களுடைய இதயங்கள் இருக்கிறது அப்படி என்று சொல்றான். இந்த ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்குது. குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை மனோ இச்சைக்கு ஹவா என்றது. இன்னொன்று என்ன என்று சொன்னால் ஹவா உன் அப்படின்னு குர்ஆன் பேசும். அதாவது நம்ம ஹம்சா வச்சு சொல்லுவோமே, அப்படி ஒரு வார்த்தையை குர்ஆன் சொல்லும். இந்த ஹவா ஏற்பட்டவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஹவா ஆவாக இருக்கும். இதுதான் குர்ஆன் சொல்றது. மனோ இச்சை ஏற்பட்டவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வஅஃஇதத்துஹும் ஹவா, அதாவது நிலையற்ற ஒரு மனமாகவும் எம்டியான எதுவுமே அற்ற ஒன்றாகவும் அது என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மனோ இச்சை தான் ஒரு மனிதனை ஆளக்கூடிய ஒரு அம்சம். அது முழுமையாக ஒருவனை என்ன வழிகெடுத்து நாசமாக்கி நரகத்தின் பக்கம் இழுத்துவிடும். எல்லா பாவங்களுக்கும் பின்னணியில் மனோ இச்சை என்கின்ற ஒரு பகுதி தான் இருக்கிறது என்பதற்கு நாம் அன்றாடம் ஓதக்கூடிய ஒரு சூரா வன்னாசிஆத்தி கர்கா. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், அதாவது வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். குர்ஆன்ல 1000 சட்டங்கள் 1000 தடைகளை சொன்ன அல்லாஹ் அப்படியே சுருக்கி ஒரு வரியில சொல்றான். அப்படின்னா வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, யார் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும் என்ற அந்த நாளை அந்த நிலையை பயந்து, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும் என்ற அந்த நாளையும் அந்த நிலையையும் பயந்து, வனஹன் நஃப்ஸ தனது நஃப்ஸை தனது உள்ளத்தை அனில் ஹவா மனோ இச்சையை விட்டும் தடுத்துக் கொள்கிறாரோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, சொர்க்கம் தான் அவரது புகலிடம், அவர் தங்குமிடம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இங்க அல்லாஹ் தஆலா நீங்க உலகத்துல தவிர்க்க வேண்டிய ஒரே பாவம் என்ன சொல்றான், மனோ இச்சையை மட்டும்தான் சொல்றான். இந்த உலகத்துல நீங்க தவிர்க்க வேண்டிய ஒரே பாவம் மனோ இச்சை மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். அப்படி என்றால் அர்த்தம் என்ன, அந்த மனோ இச்சை தான் அல்லாஹ் தடுத்த எல்லாவற்றுக்குமான ஆணி வேறுன்ற அர்த்தம். இந்த இடத்துல அல்லாஹ் மனதையும் வேறாக்கி சொல்றான். மனதையும் என்ன செய்யறான், அல்லாஹு தஆலா வேறாக்கி சொல்கிறான். மனதை அல்லாஹு தஆலா எப்படி வேறாக்கி சொல்றான், வனஹன் நஃப்ஸ, தன் உள்ளத்தை யார் தடுத்துக் கொள்கிறாரோ, தன் உள்ளத்தை யார் தடுத்துக் நஃப்ஸை தடுத்துக் கொள்கிறாரோ. அப்ப அந்த நஃப்ஸ் என்ற வார்த்தை ஒரு எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் அத்திவாரம் அர்த்தம் அல்ல. அல்லாஹு தஆலாவே சொல்லி காட்டுகிறான், என்ன, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவே, அமைதி அடைந்த ஆத்மாவே. அங்கே அல்லாஹு தஆலா என்ன சொல்லி காட்டுறான், நஃப்ஸை தான் என்ன செய்யறான் சொல்றான். இந்த இடத்திலையும் அல்லாஹு தஆலா வனஹன் நஃப்ஸ, தனது நஃப்ஸை தடுத்துக் கொள்கிறாரோ, அனில் ஹவா மனோ இச்சையை விட்டும், ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருக்கு சுவர்க்கம் தான்
ஒதுங்குமிடம், புகலிடம் என்று அல்லாஹு தாலா சொல்றான். அப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம், இந்த ஹவா என்ற மனோ இச்சை, குர்ஆன் சொல்லக்கூடிய ஹவா என்ற இந்த மனோ இச்சை தான் எல்லா விதமான கெடுதிகளுக்கும் அத்திவாரம், ஆணிவேர் அப்படின்றத புரிஞ்சு கொள்றோம். இன்னமும் நம்ம ஹவா என்றத முழுதாக விளங்கிடணும். ஏன் அதாவது நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கணும்னு நினைக்கிறோம்டா, இப்ப நம்ம எப்படி அதாவது எங்களை தடுத்துக்கொள்ள பழகிக்கிறோம் தெரியுமா? 2 சம்பவம் கேட்கிறது, நல்ல உருக்கமான 2 சம்பவம் கேட்டா நம்ம திருந்திரலாமண்டு எண்ணத்துல தான் கிட்டத்தட்ட நிறைய பேர் 30-40 வருஷ வாழ்க்கை என்ன செஞ்சுக்குது, போயிருக்குது. சம்பவம் கேட்கறது, திருப்பி அதோட முடிஞ்சிரு, இந்த பழைய சம்பவம் மட்டும்தான் என்னது கேட்கறது. யாராவது ஒரே சம்பவத்தை ஒரு 10 நாளைக்கு சொல்லிக்கிறீங்க என்ன சொல்லுவோம், புதிய சம்பவம் இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன, ரசிகர் மண்டபம் மாதிரி விளங்கிட்டா, அந்த மாதிரி ஒரு இது. சம்பவங்கள் என்றது எங்களோட உணர்வுகளை அப்படியே ஒரு என்னது இந்த செம்மைப்படுத்தி நிக்க வைக்கும் உண்மை. ஆனா அறிவு கிடைக்காது, அறிவு விளக்கம் என்ன செய்யாது, அதுல கிடைக்காது. அறிவு விளக்கம் இருந்தால் மட்டும்தான் அவனால என்ன செய்ய முடியும், ஒன்றில தொடர்ந்து நிலைக்க முடியும். சில பாவங்கள் விஷயத்துல நம்ம கவனமாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். அதனால இந்த ஹவன் நஃப்ஸ் என்ற சப்ஜெக்ட் இங்க சரியா விளங்கிக்குங்க. ஹவா என்று சொல்றத அல்லாஹு தாலா முதலாவது குர்ஆன்லயே எல்லா விதமான பாவங்களுக்கும் மூலகர்த்தாவாக அல்லாஹு தாலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். இதனாலதான் சில அறிஞர்கள் சொன்னார்கள், இந்த ரமதான்ல சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்களே, சைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டுரும். அப்ப எல்லாருக்கும் அன்றைக்கு என்ன சைத்தானுக்கு சார்பாவே 2-3 கேள்வி கேட்டிருப்பாங்க. எல்லாரும் விலங்கிடப்பட்டா எப்படி பாவங்கள் உலகத்தில் நடக்குது, எப்படி கெட்ட விஷயங்கள் நடக்குது, ஆராய்ச்சி தான். விளங்கிட்டா, நம்ம சைத்தான் விலங்கிடப்பட்டானே, நம்ம சந்தோஷமா நம்ம நன்மைகளை எல்லாம் செய்வோமே. அதை விட முதல் கேள்வி என்னன்னா, சைத்தான் விலங்கிடப்பட்டா உலகத்தில் எப்படி கெடுதி என்ன செய்து நடக்குது அப்படி என்றது. இந்த மாதிரியான சிந்தனை போக்கு நிறைய பேர் என்ன தெரியும். இமாம் ஷாபிட்ட ஒரு அறிஞர் வந்து கேட்டாராம், சைத்தானுடைய மனைவிட பேர் என்ன. இமாம் ஷாபிட்ட வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி நிறைய பேர் நீ பாருங்க பாவம், விஷயம் என்னமோ இருக்கும், நம்ம படிக்க வேண்டிய என்னமோ இருக்கும். ஆனா அவர கேள்வி ஃபுல்லா இந்த சைத்தான் ஆராய்ச்சி தான் என்ன செய்யும் இருக்கும். என்ன கேள்வி, சைத்தானுடைய மனைவிட பேர் என்று. இமாம் ஷாபிக்கு கோபம் வருமா இல்லை, இது கேள்வியா இது. அவர் சொன்னார், நான் அந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ளல. விளங்கிட்டா, அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன செய்யல, போகல. இமாம் ஷாபி பதில் சொன்னார் என்ற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இந்த செய்தியில என்ன நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அது கேட்கிறது. இதனால சில அறிஞர்கள் இந்த ஷைத்தான் ரமலான்ல விலங்கிடப்படுகிறது என்று சொன்னா எப்படி அந்த மனிதர்கள் தவறு செய்கிறார்கள், தூண்டப்படுகிறார்கள் அப்படி என்று கேட்டதுக்கு, ஷைத்தானால் மட்டும்தான் மனிதன் கெட்டு போறான் அல்லாஹ் எங்கேயும் என்ன செய்யல சொல்லவில்லை. இப்லீஸ் கெட்டு போனதுக்கு என்ன காரணம், இப்லீஸ் கெட்டு போனானா இல்லையா, அவன் அல்லாஹ் தஆலா சுஜூது செய்ய சொல்லி சுஜூது செய்யலையா இல்லையா. இப்லீஸுக்கு எடுத்தது எந்த இப்லீஸ், இப்லீஸ் வந்து சைத்தானெல்லாம் இல்லாத டைம்ல தான் அவன் கெட்டு போறான். இன்னொரு சைத்தானால இப்லீஸ் கெட்டு போகலையே. இப்லீஸ் கெட்டு போனது ஹவன் நஃப்ஸ், அவன் உள்ளத்துடைய ஆசையும் உள்ளத்துடைய தூண்டுதலாலும் தான் அவன் என்ன செஞ்சான், கெட்டு போனா. இன்னொரு இப்லீஸ் அவனை வழி கெடுக்கல. அப்படி வந்தா இப்லீஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த இப்லீஸுக்கு ஒரு இப்லீஸ், அதுக்கு ஒரு இப்லீஸ், என்ன அது போய்கிட்டே இருக்கும். ஆனால் இப்லீஸ் தவறி போனது எங்க, எந்த இடத்துல என்று சொன்னால் ஹவன் நஃப்ஸ், அவனுக்கு மனோ இச்சை. அவனுக்கு என்ன தூண்டப்படுகிறது, நான் வந்து நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறேன், நீ மண்ணால படைக்கப்பட்டிருக்கிறாய், எப்படி நான் வந்து மண்ணால படைக்கப்பட்ட ஒருவனுக்கு சுஜூது செய்வது என்கின்ற அந்த ஹவா, அந்த மனோ இச்சையும் அந்த சிந்தனையும் தான் அவனை என்ன செய்தது, வழிதவர செய்தது. எனவே ஹவன் நஃப்ஸ் என்ற பகுதி சைத்தான்களுக்கு விலங்கிடப்பட்டாலும் சரி, அந்த ஹவாவை தூண்டுகின்றவனா யார் இருப்பான், இப்லீஸ் இருப்பான். அந்த பகுதி என்ன செஞ்சிடும், அடைபட்டு விடும். ஆனா உங்களோட ஹவா என்ன செய்யாது, மனிதனுக்கே உள்ள ஹவா என்ன செய்யாது, அடைபட்டு விடாது. அந்த ஹவா என்ன செய்யும், தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்படி இல்லையா இஸ்லாம் என்ன, ஒரு மனிதன் வந்து நோன்பு முறிகிற காரியங்கள் ஒரு பட்டியலை சொல்லிக்குது, அதெல்லாம் மார்க்கம் தடுத்த காரியங்கள். அதெல்லாம் எப்படி நடக்குது, அவனுடைய ஹவாவால தான் என்ன செய்கிறது நடக்கிறது, அவனுடைய ஹவன் நஃப்ஸால தான் என்ன செய்கிறது நடக்கிறது. அது அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இந்த கேள்விகள் எல்லாம் என்னைய பொறுத்த வரைக்கும் சைத்தானிய கேள்விகள் தான். அதெல்லாம் சைத்தான் வந்து தூண்டுற கேள்விகள். இதே மாதிரி ஒரு கேள்வி என்னன்னா, நோன்பு பிடிச்சா வந்து இச்சைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி ஆசைகள்லாம் கட்டுப்படுத்தும், அதனால நோன்பு பிடிங்க என்று திருமண சக்தி இல்லாதவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே. இது ஒரு ஆள் கேட்கிற கேள்வி. அப்படி இருக்கிற டைம்ல அப்படின்னு எப்படி ரமலான்ல வந்து மனைவியோட தவறில் ஈடுபட்டால் வருது, நோன்பு தானே எல்லாத்தையும் கட்டுப்படுத்துமே, அதே தவறு திருப்பி எப்படி வருது அதுல. ஏற்கனவே நோன்பு சொல்லப்பட்டுச்சு எதுக்காக வேண்டி, இச்சையை கட்டுப்படுத்தும் இடத்துக்காக வேண்டி. இஸ்லாம் ஸ்பெஷலான சட்டம் எதுக்கு சொல்லிக்குது, நோம்பில் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டால் ஒரு சட்டத்தை சொல்லிக்குது. நோன்பு தான் கட்டுப்படுத்தும் சொல்லிக்காத, திருப்பி அந்த சட்டம் ஏன் என்ன
இருக்குது அப்படின்னு என்ன சில கேள்வி. அதாவது குர்ஆனையும் சுன்னாவையும் எனது எனது மனசை கட்டுப்படுத்தி கட்டுப்பாடாக வாழ வேண்டும் என்பதற்காக உபயோகிக்காமல் தங்களோட அறிவாற்றல் என்ற பெயரில் என்ன எதுக்கு, அதாவது நீங்க நிறைய விஷயங்களுக்கு பதில் தேடிக்கொண்டே போய்கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் பதில் என்ன செய்யும், கேட்டுக்கொண்டே உங்களுக்கு இருக்கலாம். அறிவு வளர்ந்துகிட்டு இருக்கும், உண்மை சந்தேகம் கிடையாது. ஆனா எங்கெல்லாம் அறிவு வளர்க்கணும் அங்கெல்லாம் என்ன செய்வோம், ஜீரோவாக இருந்து கொண்டிருப்போம். எங்களை நாங்கள் பண்படுத்தாதவர்களாக என்ன செய்வோம், இருந்து கொண்டிருப்போம். இது போல கொஞ்சம் சைத்தானிய கேள்விகள் கொஞ்சம் கேள்வி என்ன செய்து இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த இடத்துல ஹவன் நஃப்ஸ் மனோ இச்சை என்பதுதான் எல்லா பாவங்களுடைய அத்திவாரம் என்றதை இந்த குர்ஆன் வசனம் சூரத்து நாசியால ஒரு வசனத்துல நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அதை இன்னொரு இடத்துல சொல்ற நேரத்தில், அதாவது சூரா பக்கரால நம்ம பார்க்கலாம், அப்ப குல்லமா ஜாஅக்கும் ரசூலும், உங்களிடத்திலே ஒவ்வொரு தூதர் வந்தாலும் பிமா லா தஹ்வா அன்ஃபுசுக்கும், உங்கள் மனம் ஆசைப்படாத உங்கள் மனோ இச்சை இடம் கொடுக்காத விஷயங்களை எந்த ஒரு தூதர் கொண்டு வந்தாலும் இஸ்தக்பர்தும், பெருமை அடிக்கிறீர்கள், பெருமை எடுத்துக்கிறீங்க. பெருமை எடுத்துட்டு இவர் என்ன இதை சொல்றது அப்படி என்கின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல இந்த தூதர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் குஃபுர் செய்ததற்கு காரணமாகவும் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, மற்ற 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 காரணங்களை விட பிமாலா தஹ்வா அன்ஃபுசுக்கும், உங்களோட உள்ளம் ஆசைப்படாத விஷயங்களை, உங்களோட உள்ளம் எதிர்பார்க்காத விஷயங்களை அவர் கொண்டு வருவாராக இருந்தால் உடனே என்ன செஞ்சிடற, நீங்க பெருமை அடித்து விடுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹவா மனத்தூண்டுதல் உளத்தூண்டுதல் என்பதை நாங்க சரியான முறையில் ஒரு பிராக்டிக்கலாக விளங்கணுமாக இருந்தால், ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்யணும், தனியே இருந்து எல்லா மனிதர்களும் பாவம் செய்கின்றவர்கள் தான், செய்யாத பாவங்கள் ஒரு பட்டியல் போடுங்க. எல்லாரும் செய்த பாவங்களை தானே அல்லாஹ்வோட ஒரு முஹாசபத்து நஃப்ஸ் செஞ்சுக்கிட்டு இருப்போம். செய்யாத பாவங்கள் இருக்குது, நம்ம செய்யாத பாவங்கள், இணை வைப்பு, ஷிர்க், செய்யாத பாவங்கள், கொலை, கொலை கற்பனை பண்ணிப்போமாய்க்கும், நமக்கு எதிராக யாரெல்லாம் இருந்தா அவனை எல்லாம் போடணும்னு யோசிச்சிருப்போமாய்க்கும். ஆனா கொலை என்ன செய்யல, யாரும் கொலை செஞ்சிருக்க மாட்டோம், அதை அந்த பக்கமே நம்ம என்ன தலை வைத்து போயிட்டு இருக்க மாட்டோம். அப்ப இந்த அடிப்படையில் கொலை, கொள்ளை, களவு, விபச்சாரம், சாராய மருந்துதல், போதை பொருள், இப்படி என்று நம்ம ஒரு அதாவது நம்ம செய்யாத பாவங்கள் ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டு போங்க. இதெல்லாம் எப்படி செய்யாமல் நாம இருந்தோம், இதெல்லாம் பாவங்கள் தானே, மிகப்பெரிய மாபாதகங்கள். இப்படி ஒரு பட்டியல் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய நிறைய பாவங்கள் உங்களுக்கு பட்டியல் என்ன செய்யும் வரும். இந்த பாவம் அதுல பெருமை அடிச்சிடக்கூடாது. இந்த லிஸ்ட் மௌலவி போட சொன்னது நல்லதுதான், நம்ம எவ்வளவு தூய்மை ஆகிக்கிறோம் என்ற விஷயம் நமக்கு இப்பதானே தெரியும் என்று செய்தான் அந்த பக்கத்தாலே கொண்டு போயிடுவான், விளங்கிட்டா? அப்படி இல்லை, நம்ம ஒரு பட்டியலை போடுறது எதுக்காக வேண்டி அப்படி என்று சொன்னா, அந்த பட்டியலை போட்டீங்க என்று சொன்னா இந்த பாவங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கல, நம்ம இணை வைப்பின் பக்கம் போகல, பிதஅத்தின் பக்கம் போகல, கொலை, கொள்ளை, மது, மாது, போதை, இப்படி என்ற ஒரு பட்டியல் அப்படியே போட்டீங்கன்னு சொன்னா இந்த பாவங்கள் பக்கம் போகல. அங்க அப்படின்னு அர்த்தம் என்ன, ஹவன் நஃப்ஸ், மனோ இச்சை அதை தூண்டவில்லை, மனோ இச்சை அந்த பாவங்களை என்ன செய்யல, தூண்டவில்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம். இப்ப நாங்க ஒரு முஸ்லிமுடைய போராட்டத்தை தான் பேசிக்க நிற்கிறோம். இதே லிஸ்ட் காபிருக்கு சொல்லல, வாங்கிட்டா ஒரு முஸ்லிமுடைய மனோ இச்சைக்கு எதிரான போராட்டம். இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பட்டியல்ல எதுவுமே நாம் செய்யாத பாவங்கள் என்ற ஒரு பட்டியல் என்ன செய்யும் அந்த இடத்துல வரும். அடுத்ததாக நாம் செய்கின்ற ஆசைகள், ஆனா அல்லாஹ் தடுக்காதவைகள். மனசு ஆசையில தான் செய்கிறோம், மனசு ஆசையில தான் அவைகளில் எல்லாம் ஈடுபடுகிறோம். மனது விரும்பாம ஈடுபடுகின்ற என்ற ஒரு பகுதிக்கு நாங்க கஷ்டப்பட்டு, மனது விரும்பாம விரும்புறோம் ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடி ஜகாத்து கொடுக்க கூட கொஞ்சம் பாடுபடுறது, 100 ரூபாய் இருக்கக்குள்ள ஒரு 22 ரூபாய் பைசா கொடுக்கறது அல்ல, 1 கோடி இருக்கக்குள்ள 2.5 லட்சம் கொடுக்கறது, விளங்கிட்டா? கொஞ்சம் போராடி என்ன செய்வோம், அந்த நேரத்தில் என்ன கஷ்டப்பட்டு அதை கொடுப்போம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதல்லாமலும் இஸ்லாம் சொன்ன எத்தனையோ அனுமதிச்ச விஷயங்கள் என்பதனாலும், ஆனா மனசு என்ன செய்தது, விரும்பக்கூடிய விஷயங்கள் ஒரு பகுதி இருக்குது, விரும்பக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்து கொண்டிருப்போம். திருமணம் முடித்து பிள்ளைகளாகவும் குடும்பமாகவும் வாழ்கிறோம். அதுல எங்களுக்கு மனோ இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கான 1000 விஷயங்கள் இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கிறது, வைத்திருக்கிறது. அதை நாங்கள் இஸ்லாம் ஹலால் என்பதற்காக செய்தோமா மனோ இச்சைக்காக செய்தோமான்றது ரெண்டாவது. ஆனா அந்த இடத்துல இஸ்லாம் எங்களுக்கு அதை என்ன செஞ்சிருக்குது, அனுமதிச்சிருக்குது. எங்களை மனோ இச்சை தான் அது, மனோ ஆசை தான் அது. அந்த ஹவன் நஃப்ஸ் என்ன செய்யறோம், தீர்த்துக் கொள்றோம். இந்த அடிப்படையில் ஒரு ஹதீஸ் வருது, பார்க்கலாம் நீங்க. அபூதாவுதுல
அதாவது இந்த ஸிர் இப்னு ஹுபைஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியை கேட்கிறார் சஃப்வான் இப்னு அஸ்ஸால் என்ற நபி தோழரிடத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஹவர் ரஜுல் ஒரு மனிதனுடைய மனோ இச்சை பற்றி சொன்ன செய்திகள் ஏதாவது இருக்கிறதான்னு கேட்கிறார். ஹவர் ரஜுல் ஒரு மனிதனுடைய அந்த மனோ இச்சை பற்றி சொன்ன செய்திகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட கேள்விக்கு சஃப்வான் இப்னு அஸ்ஸால் பதில் சொல்றார், ஒரு செய்தி இருக்குது. நாங்க இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வந்தாரு, ஒரு கிராமப்புறவாசி, சத்தமிட்டு ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, அதாவது ஒரு மனிதர் ஒரு சமுதாயத்தை விரும்புகிறார், ஒரு மனிதர் ஒரு சமுதாயத்தை விரும்புகிறார், வலம்மா யல்ஹக் பிஹிம், ஆனா அவரோட இணைஞ்சிகள் அல்ல, ஆனா இவர செயல்களாலையும் இணைய முடியல, இவர செயல்களாலையும் இணைய முடியல, காலத்தாலையும் என்ன செய்யல இணைய முடியல, இவர்களை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க என்று. அப்ப இது அர்த்தம் என்ன? அவர் பதில் சொல்றது இப்ப ஹவர் ரஜுல் ஒரு மனிதனுடைய ஆசை என்று கேட்டதுக்கு நேரடியாக சொல்ற பதில் தான் இது. இந்த கேள்வி ஒரு மனிதர் கேட்டார், அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அதாவது எந்த ஒரு மனிதன் அல் மர்உ மஅ மன் அஹப்ப யௌமல் கியாமா, மறுமை நாளிலே ஒரு மனிதன் யாரையெல்லாம் விரும்புகிறானோ அவர்களோடு இருப்பான். மறுமை நாளை ஒரு மனிதன் யாரையெல்லாம் இந்த உலகத்தில் மிக நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கேள்வி என்ன? ரசூலுல்லாஹ் ஸிர் இப்னு ஹுபைஷ் கேட்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனோ இச்சை பற்றி ஒரு மனிதனுடைய மனோ இச்சை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களாண்டு. பதில் என்ன? சஃப்வான் இப்னு அஸ்ஸால்ட ஒரு மனிதன் யாரை விரும்புகிறானோ அவர்களோடு மறுமையில் என்ன செய்வான் இருப்பான்றது. இந்த இடத்துல நம்ம என்ன விளங்குதுண்டா, மனோ இச்சை என்ற பயன்பாட்டை ஹதீஸ்ல இந்த இடத்துல நல்லதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குது, கெட்டதுக்கும் என்ன செய்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. அல்லாஹு தஆலா அனுமதித்த விஷயங்களோடு அவர் விரும்பியவராக இருந்தால், நல்ல மனிதர்களை நல்ல உறவுகளை விரும்பியவராக இருந்தால் அவங்களோடு அவர் என்ன செய்வார் மறுமையில இருப்பாரு. கெட்டதற்காக அவரை விரும்பியவராக இருந்தால் அவர்களோடு இருப்பார். இந்த ஒரு வாரமா 2 வாரமா போய்கின்றிருக்குது என்ன, இந்த ஒரு இசையமைப்பாளர் இந்த ஒரு பாடகர் மரணிச்சதுக்காக என்ன நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய போராட்ட படலம் ஒன்று என்ன செய்து கொண்டு போய்கின்றிருக்குது. யாராவது அதற்கு எதிர்த்து எழுதினா அவங்களுக்கு அட்வைஸ், நீங்கள் எப்படி எழுதலாமா, சமூக ஒரு பார்வையோடு என்ன செய்யணும் என்று சொல்கின்ற ஒரு லெவலில் இப்போ என்ன செய்து போய்கின்றிருக்குது. இதுல நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இசை ஹராமா ஹலால். இசை ஹராமா ஹலால் ரெண்டாவது, இசை ஹலால்ண்டே வச்சுக்கினால் அந்த ஆள் பேசினது படிச்சால நல்ல விஷயமா, இசை ஹலால்ண்டே வைங்களே, இசை ஹலால் ஓகே. அவர் என்ன குர்ஆனாதீஸா பேசிக்கிறாரு, சமூக நலவா பேசிக்கிறாரு, 99% ஆபாசம். அது இசையோட படிச்சா என்ன, இசையோட படிக்காட்டி என்ன இருக்கு, அது இசையோட படிச்சா என்ன, இசையோட படிக்காட்டி என்ன, 99% ஆபாசம். இதுக்குள்ள நம்ம ஹலால் ஹராம், இசை ஹராமா ஹலாலான்னு எதுக்கு ஆராய்ச்சி செய்யலாம்? ஒருத்தர் கசீதா படிக்கிறார், விலகிட்டா, ஒருத்தர் ஒரு மார்க்க விஷயம் படிச்சுட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் ஒரு இஸ்லாமிய பாடம் ஒரு பாடலை படிச்சுக்கிறார். அங்க போய் இசை ஹலாலா ஹராமாண்டா சப்ஜெக்ட் சரி, என்ன கண்டென்ட் சரி, முஹ்தவா சரியா இருக்கு, சரியான விஷயம். அப்ப இசை ஹராமா ஹலாலான்னு அங்க பேசலாம். இது அத்தனை குப்பைக்குள்ள இசை இருந்தா என்ன, இசை இல்லாட்டியும் என்ன, எல்லாம் பச்சை ஆபாசம். ஆனா முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன எழுதுறாங்க, இன்று இரவு முழுதும் அதான் எதிர்ப்பு எழுதுறாங்களா, நானும் எனது மனைவியும் சேர்ந்து அவருடைய முழு பாடலையும் கேட்டு முடிக்க போகிறோம். நீங்க அது பிரச்சனை என்ன, நாங்க அதுக்கு எதிர்க்கவும் இல்லை. அது ஏன் தெரியுமா, அவர் விரும்புறவரோட தான் அவர் மறுமையில் இருப்பாரு, அவர் விரும்புறவரோட தான் அவர் மறுமையில் இருப்பார். அவர் விரும்புறவருக்காக அவர் போராடுறாரு. நாங்க நம்ம விரும்புறவங்களுக்காக என்ன செய்யணும், போராடணும். ஒரு சிலர் எழுதுறார்கள் என்ன, இந்த மாதிரி ஒருத்தர் துவாவை கேட்டிக்கிறார், எப்படி என்று சொன்னால், யாரெல்லாம் அவரை சொர்க்கத்துக்கு போடு, முஸ்லீம்களை நரகத்துக்கு போடு. என்ன பிரச்சனைன்னு கேட்டு பார்த்தா, அவர் இஸ்லாத்துக்கு வராது இந்த குரூப் தான் காரணம், இந்த முஸ்லீம்கள் தான் என்ன காரணம். அதனால முஸ்லீம்களை நரகத்தில் போட்டுரு, அவரை சொர்க்கத்தில் போட்டுரு. சுபஹானல்லாஹ். இதை என்ன, அதாவது இதுக்கு பேர் என்ன தெரியுமா, அந்த ஹவா, அந்த மனோ இச்சை, அந்த மனிதனை விமர்சிக்கிற பேசாத விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர், அவரை பத்தி பேசிடாத. நீ என்ன செஞ்சுக்கிறாய், யார்கிட்ட கேட்கிறாங்க, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் படிப்பிச்சுக்கிற ஆசிரியர்மார்கள்ட்ட உஸ்தாத்மார்கள்ட்ட கேள்வி என்ன, நீ என்ன செஞ்சுக்கிற சமுதாயத்துக்கு, அவர் செஞ்ச ஏதாவது செஞ்சுக்கிறியான்னு சொல்லி, அவர் செஞ்ச ஏதாவது செஞ்சுக்கிறான்னு சொல்லி என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ஒரு மனோ இச்சை அவங்களுடைய உள்ளத்துல இஸ்திகாமா. இப்ப இந்த மாதிரி ஆக்களை நீங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும், மார்க்க உரை நிகழ்த்தினாலும் சரி வராது. என்ன காரணம், நோயாளிகள். அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க, நோயாளிகள் என்ற நிலைமையில் இருக்கிறாங்க. இவர்கள ஒரு பெரும் சட்டம் ஒன்று எப்ளை ஆகினால் தான் அது விலகும். இப்ப உதாரணமா மிர்சதல் கனவி என்ற ஒரு நபித்தோழர், மனோச்சையோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இது. அவர் விபச்சாரம் என்னது அல்லாஹு தாலா ஹராமாக்கி ஒதுங்கி மதீனால வாழ்றாரு, மதீனால வாழக்கூடிய ஒரு நபித்தோழர். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால், இஸ்லாத்துக்கு முந்தின காலத்தில் மனிதர்கள் தவறான உறவுகள் ஈடுபட்ட ஒரு சிலர் இருப்பாங்க, எல்லாரும் இல்லாது விட்டாலும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க,
அந்த மாதிரியான தவறான தொடர்புகள்ல இருந்த ஒருவர் அவர். இவர் பத்ர்ல உஹுதில கைது செய்யப்பட்ட நபித்தோழர்களை காப்பாற்றுவதற்காக மக்காவுக்கு வராரு. அந்த கைது செய்யப்பட்ட ஒருத்தர் எடுத்துட்டு போறதுக்காக வேண்டி. அப்படி வார டைம்ல இவருடைய நிழல இவரோடு ஆரம்ப காலத்தில் தவறான தொடர்பு இருந்த ஒரு பெண்மணி ஐனாக் என்ற ஒரு பெண்மணி கண்டுட்டு மிர்சத் மர்ஹபான்றாங்க. மிர்சதா வாருங்கள் நல்வரவாகட்டும் என்று சொல்லி மிர்சத என்ன செய்யறாரு, அந்த பெண்மணி கூப்பிடுறாரு, வச்சாரு. அப்ப இந்த நேரத்தில் உடனே மிர்சத் சொல்றாரு, யா இனாக் இன்னல்லாஹ் ஹர்ரம ஸினா, அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான், அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு. நீ இப்ப விபச்சாரத்தில் ஈடுபடலேண்டா நீ என்ன வேலை செய்ய வந்திக்கிறாய்ன்றதை நான் சத்தம் போட்டு என்ன செஞ்சிருவேன், வெளியே சொல்லி விடுவேன் அப்படின்றான். அப்ப இவர் இன்னல்லாஹ் ஹர்ரம ஸினா, அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டிய நபித்தோழரை தூக்கிக்கிண்டு ஓடி என்ன செய்யறாரு, எப்படியோ தப்பி வண்டி இந்த ஒட்டகத்தில் ஏறி இந்த மதீனாவுக்கு சேர்ந்துடுறாரு. ஆனா மதீனா வரும் வரைக்கும் சைத்தான் மிர்சாதல் கனவியோடைய வாரா என்ன, அவருடைய உள்ளம் உண்டை ஹவா, அதை விரும்புவதை சைத்தான் கண்டுட்டான்னு வைங்கள. சைத்தானுக்கு மறைவான ஞானம் இருக்குதா? சைத்தானுக்கு மறைவான ஞானம் இருக்குதா? இல்ல. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். மலக்குள் மௌத்துக்கு மறைவான ஞானம் இருக்கிறார். நன்மை தீமை எழுதுறாரு. ஒரு மனிதன் நினைத்தால் எழுத மாட்டார், செஞ்சார் எழுதுவாண்டு வரதானே, அவருக்கு மறைவான ஞானம் இருக்குதா? உலகத்துல அல்லாஹ்வுக்கு தவிர வேற யாருக்கு என்ன மறைவான ஞானம் இல்ல. அப்படின்னா எண்ணங்கள்ல ஒரு எல்லை வரைக்கும் தான் அவங்களுக்கு என்ன செய்யலாம், வரலாம். அல்லாஹ் தஆலா ஆற்றல் கொடுத்த இடம் வரைக்கும் தான், மற்றபடி என்ன வர முடியாது. சைத்தானுக்கும் மறைவான ஞானம் இல்ல. நம்ம நினைக்கிறதெல்லாம் சைத்தான் நினைப்பான்னு நினைச்சிட கூடாது. நாங்க நினைக்கிறதெல்லாம் சைத்தான் நினைப்பாண்டு. என்றைக்கு அந்த மனோ இச்சையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோமோ, ஆசையாக எங்களது உணர்வாக வெளிப்படுத்துகிறோமோ, அன்றைக்கு என்ன செஞ்சிடும், இவனுக்கு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயம் சொல்லி இறங்கிறோம். அதனால ரசூலுல்லாஹ் கெட்ட கனவுகளை மற்றவங்ககிட்ட என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்றாங்க. ஏன்? அது வரைக்கும் சைத்தானுக்கு தெரியாது, அது வரைக்கும் அந்த இப்லீஸுக்கு தெரியாது. ஆனா என்றைக்கு அந்த விஷயத்தை நம்ம வெளியே சொல்லி பரத்துறோமோ, அந்த கெட்ட கனவுகளுக்கு தூண்டுதலாக இருந்த சைத்தான் அல்லாத அந்த கூட்டத்தினருக்கு என்ன செஞ்சிடும், செய்தி தெரிய வந்துடும். அதோட நடக்கக்கூடிய செயல்கள்லாம் கனவுல நடந்ததை அப்ளை பண்ற மாதிரியே ஆக்கிடுவான். இதனால இப்லீஸ் என்ன இந்த விஷயத்தை விருப்பத்தை தெரிஞ்ச உடனேயே மக்கால இருந்து மதீனா வரைக்கும் பிரயாணம். இவர் அந்த காப்பாத்தி விட்டுட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. அல்லாஹ் தூரே, நான் இனாக்கை திருமணம் முடிக்க வேண்டும். வழங்கிட்டு அப்படி இருப்பேன். சைத்தான் வரதெல்லாம் ஹலாலான ரூட்ல தான், ஹராத்தை தான் கொண்டு வருவான். ஆனா எப்படி வருவான், கல்யாணம் முடிச்சு பிரச்சனை இல்லை. சைத்தான அட்வைஸ் விளங்கிட்டா, நீ என்ன செய், இனாக்கை திருமணம். ஏன்னா மதீனால எந்த ஒரு சாலிகான பெண்ணும் இல்லாத மாதிரியும் சுத்தமான எந்த பெண்களும் இல்லாத மாதிரி இனாக்க தவிர பெண்ணே இல்லாத லெவலுக்கு என்ன செஞ்சிருவான் இப்லீஸ், கொண்டு வந்துருவான். அதனால அதுக்கு போட்ட ஒரு வழிதான் திருமணம். திருமணத்தை இஸ்லாம் ஹலாலாக்கி இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்கிட்ட போய் கேட்கிறாரு, அன்கிஹு இனாக்கன், நான் இனாக்க திருமணம் முடிக்கவா என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியாகிறாங்க. மனோ இச்சை ஒரு ஹலாலான ரூட்டில் ஒரு ஹராமான இடத்தை அடையுமாக இருந்தால் அந்த வழிகளை அறிந்தவன் யாரு, ரப்புல் ஆலமீன். அப்ப ரப்புல் ஆலமீன் ஒரு முஃமின் எங்கெல்லாம் தனது அந்த மஸல்லா வழி தவறக்கூடிய இடங்கள் இருக்குதோ அந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு அச்சாணி அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான். அல்லாஹ் அப்பதான் குர்ஆன் வசனம் இறக்குறான், விபச்சாரம் செய்தவர்கள் அதே மாதிரி ஒருவரை தான் என்ன செய்யணும், திருமணம் முடிப்பார் அப்படி என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். இது கதரனோ ஷரஅனோ வழங்கிட்ட சட்டமாகவோ அல்லது என்ன அல்லாஹ்வுடைய தக்தீராவோ அந்த வசனம் என்ன செய்து இறங்குது. இந்த வசனம் இறங்கின பின்னால வஹுர்ரிம ஸாலிக அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு இந்த ஒழுக்கமற்றவர்களை திருமணம் செய்வது ஹராமாக்கப்படுகிறது அப்படி என்று சொல்ற குர்ஆன் வசனம் இறங்குது. மிர்சத் அணைச்சி அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி திருமணத்தையும் ஹராமாக்கிட்டான். ஏற்கனவே விபச்சாரம் தான் ஹராம், இப்ப என்ன இந்த மாதிரி திருமணமும் என்னது ஹராம், திருமணம் ஹராமாக்கப்பட்டது அது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த ஹவா மனிதனுடைய அந்த உள தூண்டுதல் என்கின்ற அந்த பகுதி என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த அமைப்பில் என்ன செய்யும், ஒரு மனிதனை கொண்டு போகும் உள தூண்டுதல். அப்ப ஹலாலான விஷயங்களையும் இந்த உள தூண்டுதல் வரும் என்பதை, அந்த மனிதனோட அந்த மஹப்பத்தின் அடிப்படையில் அந்த உள தூண்டுதல் வரும் என்பதை அந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, சொல்கிறது. எதுல நம்ம அபூ தாவூத்ல வருதுன்னு சொன்னோமே அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. எனவே நம்ம பட்டியல் போட வேண்டிய அடுத்த பகுதி என்ன, நாங்கள் விரும்பி செய்யக்கூடிய, நாங்கள் விரும்பி செய்யக்கூடியவைகள், ஆனா மார்க்கம் என்ன அவைகளை அனுமதித்தவைகள். அப்ப அந்த இடத்துல நம்ம ஹவா அந்த மனோ இச்சை என்கின்ற பகுதியை நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு செய்தியில சொல்றாங்க, அதாவது அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு சலுகை வழங்கி இருந்தா, ஒரு பெண் மகர் இல்லாம ரசூலுல்லாஹ்களை திருமணம் முடிக்க விரும்பினா முடிக்கலாம்.
எல்லாரும் மகர் கொடுத்து தான் என்ன செய்யணும், திருமணம் முடிக்கணும். ஆனா ஒரு பெண் வந்து அல்லாஹ்வின் தூதரே மகர் இல்லாம நான் உங்களை என்ன செய்றேன், திருமணம் முடிச்சு கொள்கிறேன், வாஹிபான்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னா ரசூலுல்லாஹ்களுக்கு மட்டும் அந்த மகர் தொகை அந்த பெண்ணே வானம் என்று சொல்லி முடிக்கிற திருமணத்துக்கு அனுமதி இல்லை என்றால் திருமணம் சாதாரண மகராவது என்ன செய்யணும், எடுத்தே ஆக வேண்டும். அந்த அனுமதி அல்லாஹ் தஆலா வழங்குறான். இந்த அனுமதியை வழங்கின உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ஒரு இயல்பிலே என்ன, ஒரு பெண்ணுக்குள்ள அந்த ரோசம் வருது. வந்து சொல்றாங்க, மா அரா ரப்பக இல்லா யுசாரிஉ ஃபீ ஹவாக்கனாங்க. அல்லாஹ் தஆலா உங்களோட மனோ இச்சையில மிக வேகமாக சட்டம் சொல்வதை நான் பார்க்கிறேன். அதாவது உங்களுடைய மனோ இச்சைக்குதே அதுக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன, அதாவது அவசரமாக உங்களுக்கு வசனங்கள் இறக்குவதை நான் பார்க்கிறேன் என்ற அடிப்படையில் என்ன செய்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரோசத்தின் விளைவாக வந்த ஒரு வசனம், ரோசத்தின் விளைவாக வந்த மா அரா ரப்பக இல்லா யுசாரிஉ ஃபீ ஹவாக. அதான் ரசூலுல்லாஹ்வோட ஹவாவுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி வழங்குகிறான் வேகமாக என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் என்றது நம்ம சஹீஹுல் புகாரில என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது அனுமதிக்கப்பட்ட ஒரு ஹவா. அதாவது அல்லாஹ் அனுமதித்தால் அது மனோ இச்சையாக இருந்தாலும் அது என்ன, அல்லாஹ் அனுமதிச்சா அது ஹலால் என்று ஆகக்கூடிய ஒரு இடத்துல உண்டு. அதே நேரம் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மன ஆசையை சட்டமாக அங்கீகரிக்கிறான். ரசூலுல்லாஹ்களுக்கு மன ஆசையை சட்டமாக அங்கீகரிக்கிறான். இந்த இடம் வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஒரு மனோ இச்சையை சட்டமாக அங்கீகரிக்கிறதாக இருந்தா அவருடைய மனோ இச்சை எவ்வளவு தூய்மையா இருக்கணும். எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான இடத்தில் நின்றுதான் அவருடைய ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் இந்த அனுமதியை வழங்குறான். அந்த அனுமதி ரசூலுல்லாஹ் ஒரு இடத்திலும் ஏற்றது கிடையாது. இதுதான் மிக முக்கியம். இந்த அனுமதியை அல்லாஹ் தஆலா வழங்குறான். அந்த அனுமதி அடிப்படையில் எந்த பெண்ணை ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, திருமணம் முடிக்கவில்லை. சட்டம் வழங்காமலே இவ்வளவு ஹராம் நடக்குது. சட்டமாக்கி ஹலாலாக்கி இருந்தும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அதை வாழ்க்கையில நடைமுறைக்கு என்ன செய்யல, கொண்டு வரவில்லை. அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இன்னொன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன திருப்தி, அந்த ஆசை என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் முஸ்லிம்கள் எல்லாம் வந்து பைத்துல் மக்திஸை நோக்கி தான் என்ன செஞ்சாங்க, தொழுது கொண்டிருந்தார்கள். பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மன ஆசை எல்லாம் எங்க, கௌபத்துல்லாஹ் நோக்கி என்ன செய்யணும், தொழணும் என்றது. இது ஒரு மன ஆசையே இல்லை. இப்படி மார்க்க ரீதியான நிறைய ஆசைகள் நமக்கும் இருக்கும். மார்க்க ரீதியாக இந்த சட்டம் நமக்கு இப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், நல்லா இருக்கும் எண்ணங்கள் இருக்குமே. அந்த எண்ணங்கள் நம்ம அல்லாஹ் தஆலா சொல்லிட்டா நம்ம பொருந்தி கொண்டுட்டோம். ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்துல பைத்துல் மக்திஸை நோக்கி அல்லாஹ் சட்டம் சொல்லி தொழுதுட்டு இருக்கிறோம். இதை விட கஅபத்துல்லாஹ் நோக்கி தொழுதா என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ற எண்ணம் ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்துல இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் வசனம் இறக்குறான், ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா. இந்த வசனத்தை பாருங்க, ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா. நபியே, நீங்கள் விரும்புகின்ற, நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற ஒரு கிபிலாவின் பக்கம் உங்கள் முகத்தை நாங்கள் திருப்புவோம் என்றான். நான் பொருந்திக் கொள்கின்ற, நான் விரும்புகின்றேன் என்று சொல்லாம அல்லாஹ் எப்படி சொல்றானா, ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா. நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற, நீங்கள் விரும்புகின்ற ஒரு திசையின் பக்கம் உங்களது கிபிலாவை நாம் என்ன செய்வோம், அமைப்போம் என்று அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான்னா அந்த இஹ்லாஸ்ல, அந்த ஹவால எவ்வளவு ஒரு தூய்மை இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு தூய்மை இருந்தால் அந்த அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த ஆயிஷா சொல்றாங்களே அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பொருத்தமான ஒரு வசனம் இது. ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா. நீங்கள் இந்த ஒரு உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அந்த ரிலாவுடைய அந்த இடத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொரு முஃமினும் இந்த வசனத்தை ஓதி பார்த்தான்னு சொன்னா ரசூலுல்லாஹ்கள் மீது அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த பொருத்தம் என்றது எவ்வளவு உயர்ந்தது என்பதை என்ன செய்றோம், நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா. குர்ஆன்ல இப்படியான ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்த எந்த ஒரு வசனமும் என்னது நீங்க காண மாட்டீங்க. நீங்கள் பொருந்திக் கொள்கின்ற ஒரு திசையின் பக்கம் உங்கள் கிப்லாவை என்ன செய்வோம், நாங்கள் திருப்புவோம் என்று உலக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சட்டமா என்ன செய்கிறான், இறக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மனோ இச்சை என்ற பகுதியில் நம்ம இப்படி போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 3 கேள்விகள் உண்டாகும். என்னடா, அந்த மகா பாதக செயல்களை, மற்ற பாவங்களை எங்களை செய்யாமல் விட்டதற்கு காரணம் இந்த ஒரு 4-5 விஷயங்களில் ஒன்றாக இருக்கணும். ஒன்றில் சூழல் அல்லது அதன் பக்கம் உள்ள ஆசை இன்மை அல்லது தேவையின்மை, அதன் பக்கம் உள்ள ஆசையின்மை அல்லது தேவையின்மை, அல்லது அதனது பயங்கரம், உலக மறுமை பயங்கரம். இந்த 3 ஒரு காரணமாக இருக்கலாம். உலக பயங்கரம் என்று சொன்னா அந்த இடத்துல அது வந்து என்ன, ஒரு பெரிய ஒரு பெரியர் அல்ல, அது பெரிய ஒரு பெரியர் அல்ல. காரணம் என்ன, உலக பயங்கரம் இல்லாத ஆசைகள் எங்களை என்ன செஞ்சிடும், உள்வாங்கிடும். உலக பயங்கரம் இல்லாத ஆசைகள் உள்வாங்கிவிடும்.
மறுமையில் இது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமாக வந்து நிற்கும் என்ற அறிவுதான் காரணமாக இருந்தால் நாங்க என்ன அருள்மிக்கவர்கள். காரணம் என்ன? அதே காரணம் எங்கெல்லாம் எப்ளை ஆகினால் நாம் என்ன செய்வோம்? அதே காரணம் எங்கே எப்ளை ஆகினால் நாம் என்ன செய்வோம்? எங்களை தவிர்த்துக் கொள்வோம். முதலாவது சப்ஜெக்டை புரிஞ்சு கொள்ளணும். மறுமை உலக அறிவு பயங்கரம் தான் காரணமாக இருக்குமாக இருந்தால் அது வெறும் உலக பயங்கரம் மட்டும் தான் என்றால் அந்த இடம் என்ன செஞ்சுட்டு போயிடும். இந்த இடத்தை நீங்க சரியாக புரிஞ்சு கொள்ளணும்னா அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ். இறைவனது நிழல் இல்லாத, அத இறைவனது நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் 7 பேருக்கு இடம் கொடுப்பானே. அதுல அல்லாஹ் தஆலா ஒரு பயங்கரத்தை நீக்கி ஒரு செய்தி சொல்றான். என்ன? வரஜுலுன் தஅத்தும் இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال اني اخاف الله. ஒரு பெண் ஒருவரை அழைக்கிறார், விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கிறார். அதுல உலக பயங்கரத்தை இல்லாம ஆக்குது அந்த செய்தி. என்ன? ذات منصب, பதவியில உள்ள ஒரு பெண். சிறைச்சாலை கிடையாது, விபச்சாரம் செய்யாடி தான் சிறைச்சாலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச மாதிரி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறைச்சாலை கிடைச்சதுனால விபச்சாரம் செய்யாதனால, செஞ்சிருந்தா சிறைச்சாலை இல்லை. தாத்து மன்சி பதவியில் இருக்கிறான். உலக பயங்கரம் உங்களுக்கு எதுவுமே இப்ப இல்லங்க, பாதுகாப்பு. அந்த விபச்சாரத்தை உங்களுக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பு இருக்கு. மன்சி தகுதியில் உள்ள அந்தஸ்தில உள்ள ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிறார். உலக பயங்கரம், உலக தூண்டுதல் இருக்குது. ஜமால் அழகு என்ன செய்து இருக்குது. சிலருக்கு என்னது உலக பயங்கரம் இல்ல, ஆனா தூண்டுதல் இல்லாம இருக்கும். உலக தூண்டுதலும் இருக்குது. அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாத்து மன்சிபின் வ ஜமால், அழகும் இருக்குது அந்தஸ்தும் இருக்குது. இப்ப ஒரே ஒரு பயங்கரம் தான் மிச்சம். எது? அல்லாஹ்வுடைய பயமும் மறுமையுடைய பயமும். அதற்காக வேண்டி மட்டும்தான் அவர் என்ன சொல்றாரு? நான் அல்லாஹ்வை என்ன செய்கிறேன்? பயப்படுகிறேன். நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஒதுங்குறாரு. அப்ப நிழல் கொடுக்கப்படுவதெல்லாம் விபச்சாரத்தை தவிர்த்ததற்காக அல்ல, விபச்சாரத்தை தவிர்த்ததற்காக அல்ல நிழல். விபச்சாரம் என்றது சிலருடைய வாழ்க்கையில கிராஸ் பண்ணியே இருக்காது. ஆனால் கிராஸ் பண்ணி உலக பயங்கரமும் இல்லாத நிலையில கிடைச்சியும் அல்லாஹ் என்ற ஒரே ஒரு அறிவுக்காக மட்டும், அந்த ஒரு நிலைக்காக மட்டும் ஒருவர் நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொன்னால் அவருக்கு நிழல் உண்டு என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? இந்த இடத்திலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். எனவே அதாவது ஒரு பாவத்திலிருந்து மனோ இச்சையை தவிர்ப்பதில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிப்பது மறுமையில் இந்த உலக பயங்கரத்தோடு சேர்த்து, உலகத்துடைய அந்த விளைவு, உலகத்துடைய நிலைகள் இவைகளோடு சேர்த்து மறுமையில் அதற்கு எவ்வளவு பெரிய கூலி என்பது, மறுமையில் அதற்கு எவ்வளவு பெரிய கூலி, மறுமையில் அதற்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்கின்ற அந்த சிந்தனை தான் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு ஒரு மனிதனை கொண்டு வந்து சேர்க்கும். மார்க்க அறிவு. மார்க்க அறிவு என்ற என்ன? அந்த பாவம் எவ்வளவு பயங்கரமானது, மறுமையில் எப்படிப்பட்ட தண்டனை அதுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு ஏறெடுத்தும் பார்க்காத அளவுக்குள்ள பாவமா அது. இது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவத்தை பற்றி சொன்ன செய்திகள், அந்த பாவத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த விஷயங்கள், இந்த அறிவு ஒரு மனிதனுக்கு இருந்து இது போன்ற இடங்களிலோ அல்லது இது போன்ற வேறு வேறு பாவங்களிலோ அதை அப்ளை பண்ணினான்னு சொன்னா, அந்த இடத்துல அப்ளை பண்ணாண்டா, யோசிச்சு பார்த்தான்னு சொன்னா அவனை 2 அடி அதை என்ன செய்யும்? பின்தள்ளும். அதற்காக பின்தள்ளினால் அவனுக்குரிய அந்தஸ்து வேறு. அதே நேரம் ஒருவருடைய மனோ இச்சையை உலக பயங்கரமும் தடுக்கும். இந்த முதல் சப்ஜெக்ட் நான் 3 காரணம் சொல்லிக்கிறேன். ஒருவருடைய மனோ இச்சையை உலக பயங்கரமும் தடுக்கும். அந்த சேஃப்டியையும் ஒரு முஸ்லீம் ஏற்படுத்திக்கணும். மார்க் அறிவை எடுத்துக்கணும். உலக பயங்கரமும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும்? தடுக்கும். ஒருத்தர் கொள்ளை அடிக்கணும் போறாரு, உதாரணமா அவரோட மனோ இச்சை அது நிலைய சம்பாத்தியா இருக்கும், நல்லா சம்பாதிக்கும். போற இடத்துல ஒரு செக்யூரிட்டியை காண்றாரு, கண்ணோட நிக்கிறார். இவர் இப்ப என்ன செய்வாரு? இவருக்கு கொள்ளை அடிக்கிறத பத்தி எவ்வளவு பெரிய பாவம், மறுமையில எவ்வளவு தண்டனை, அந்த பத்தி அறிவு இருந்ததோ இல்லையோ, இவர் இந்த இடத்துல என்ன செய்வாரு? திரும்பி வருவாரு. இவர் திரும்பி வந்ததுக்கான காரணம் என்ன? அல்லாஹ்வா அங்க இருந்த என்ன செக்யூரிட்டி ஆண்டு கேட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வல்ல அந்த இடத்துல மெயினான காரணம் செக்யூரிட்டி தான். இப்ப ஒருவர் அல்லாஹ் அல்லாதவருக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சா ஷிர்கா இல்லையா? முதலாவது அறிவு நமக்கு விளங்கணும். ஷிர்கன்று இருந்தா அவர் கொள்ளையடிக்கிறதா நல்லது. சிறுக்கு பெருசா கொள்ளையடிக்கிற பெருசா? சிறுக்கு தான் என்னது பெருசு, அப்ப கொள்ளையடிக்கிறதா என்னது நல்லதுன்னு ஆகிரும். பாவத்தை விடுவதற்கு இஹ்லாஸ் கட்டாயம் இல்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறோம். பாவத்தை விடுவதற்கு இஹ்லாஸ் கட்டாயம் இல்லை. இஹ்லாஸ் இருந்தால் கூலி பன்மடங்கு. இஹ்லாஸ் இருந்தால் பாவத்தை விடுகிற நேரத்தில் அவருக்கு இஹ்லாஸ் இருக்குமாக இருந்தால் கூலி பன்மடங்கு. இஹ்லாஸ் மட்டுமே இருக்குமாக இருந்தால் அர்ஷுடைய நிழல், அல்லாஹ்வுடைய நிழல். இஹ்லாஸ் மட்டுமே இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நிழல்.
இஹ்லாஸுக்கு பங்கு இருந்தால் கூலி கிடைக்கும். இஹ்லாஸே இல்லை என்றால் பாவத்தை தவிர்த்த நன்மை என்ன செய்யும்? கிடைக்கும். இந்த படித்தரத்தை விளங்கிக்கலாம். ஒருவர் இந்த பாவத்தை செய்யாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? அவர் பயங்கரத்தில் விழுவார்ன்றது மட்டும்தான் காரணமாயிருந்தா பாவத்தை விட்டதற்கான நன்மை என்ன செய்ய அவருக்கு உண்டுது. ஆனால் அவர் பாவத்தை விடுவதற்கு இஹ்லாஸும் காரணம், உலக பயங்கரமும் காரணம் அப்படி என்று சொன்னா நன்மை என்ன? இரட்டிப்பாக உண்டு. இஹ்லாஸை தவிர வேற எந்த காரணமும் இல்லை என்றால் மறுமையில நிழல் உண்டுன்றது அந்த செய்தியுடைய சுருக்கம். இப்ப இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உள்ளத்தை நிர்ணயிக்கிறதுல இதுவும் இருக்கணும். உலக பயங்கரம் என்கின்ற ஒரு பகுதியும் கட்டாயம் என்ன செய்யணும்? இருந்தாகணும். இது இந்த பகுதியை நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி இருந்தா தான் நான் என்ன செய்வேன்? நன்மைகளை செய்வேன். இந்த மாதிரி இருந்தா தான் நான் தீமைகளை என்ன செய்வேன்? தடுத்துக் கொள்வேன் என்றிருந்தால் அதற்கான பெரியர்களையும் அவர் என்ன செய்யணும்? தடைகளையும் எச்சரிக்கைகளையும் அவர் ஏற்படு. இதனாலதான் ரசூலாங்க 7 வயசுல தொலை பழக்குங்க, 10 வயசுல தொலாட்டி என்ன செய்ய அடிங்க. நாங்க தொலை போறோம், எதுக்காக தொலை போறோம்? இப்ப அடிக்கி பயந்து என்ன செய்ய போறான்? தொலை போறான். அது கொடுக்கத்தான் வேணும். அது இருந்தால் தான் அந்த மனோ இச்சை என்ன செய்யும்? சரியாகும். அதே போல விபச்சாரம் செஞ்சா இன்னென்ன தண்டனை எல்லாம் இருக்குது, அதை கேட்டு திருந்தாதவன் இருக்கிறான். அதனாலதான் அவனுக்கு 100 கசையடி, திருமணம் முடிச்சிருந்தா கல்லால் அடிச்சு என்ன செய்யணும்? கொல்லணும் என்ற சட்டம் இஸ்லாம் கொண்டு வந்தது காரணம் தண்டனைகளும் முக்கியம், தக்குவாவும் என்ன அந்த பகுதியில் இடம்பெறும். எனவே ஒரு மனிதன் தன் மனோ இச்சையுடைய பகுதிகளை சரியான முறையில் நிர்வகிச்சுக் கொள்ளணும், இது இருக்கணும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல் இஸ்மு பாவம் என்றால் மஹாக ஃபீ சத்ரிக் வ கரிஹத அய்யத்தலி அலைஹின் நாஸ். பாவம் என்றால் நீ அதாவது உன் உள்ளம் உறுத்தணும். பாவம் செய்யறமே என்று இது எதோடு சம்பந்தப்பட்டது? மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது. உள்ளம் உறுத்துற என்ற எதோடு சம்பந்தப்பட்டது? மஹாக ஃபீ சத்ரிக் என்ற உன் உள்ளம் உறுத்துது. உன்னுடைய இயற்கையான மார்க்க உணர்வோ அல்லது அறிவான மார்க்க உணர்வோ உன்னை அதை உணர்த்தணும். இரண்டாவது வ கரிஹத அய்யத்தலி அலைஹின் நாஸ், மக்கள் பார்ப்பதை நீ வெறுக்க வேண்டும். இல்ல தனிச்சு மக்கள் பார்ப்பதை மட்டும் வெறுத்தா பாவம் அல்ல, உண்ட உள்ளம் உறுத்தினா மட்டும் பாவம் அல்ல. ரெண்டு சேர்ந்தா தான் என்ன? பாவம். இரண்டும் சேர்ந்தால் தான் பாவம். மக்கள் பார்க்கறத வெறுக்கிற சில விஷயங்கள் இருக்கு, ஹலாலான விஷயங்கள். அதே போல உள்ளம் உறுத்துற சில விஷயங்கள் இருக்குது, ஆனா மக்கள் பார்க்கறதுல நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெறுக்க மாட்டோம். இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் அது பாவம். எனவே மக்கள் பார்ப்பதை வெறுத்தல் என்பது ஒரு சமூக ரீதியான ஒரு மனோ இச்சைக்கான ஒரு தடை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது பிரதானமான காரணமாக ஒரு மனோ இச்சைக்கு என்ன செய்யலாம்? இருக்கலாம். அடுத்த 2 பகுதிகளை பொறுத்தவரைக்கும் அதை சூழல் சார்ந்த காரணங்கள், மற்ற 2 காரணங்கள். அது எனக்கு இதுல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இடம் தராது. ஏன்னா மிக முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த அடுத்த பகுதி, அதாவது கட்டாயமான ஒரு பகுதி, கட்டாயம் இதில் இணைக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. அது என்ன அப்படி என்று சொன்னால், இன்னும் 2 காரணம் இருக்கு, அதை மனதில் வச்சுக்கோங்க. என்ன? ஒரு மனிதனுக்கு இது இந்த ஒரு ரீசனும், 2வது மன தூண்டுதலின்மையும், 2வது சூழல். இது போன்ற 2 காரணங்கள் இருக்கலாம். இந்த 2 காரணங்கள் விஷயத்திலும் இஸ்லாம் என்ன வழிகாட்டி நாங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த தவறுகளை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதே நேரம் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அல் குர்ஆனிலே, அதாவது அஃபரைத மன் இத்தகத இலாஹஹு ஹவா. அல்லாஹு தாலா சொல்லி காட்டுக அதல்லஹுல்லாஹு அலா இல்மி. அஃபரைத மன் இத்தகத இலாஹஹு ஹவா. தனது மனோ இச்சைப்படி செயல்படுறது வேற, தனது மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவர்களை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்கிறான். ஷர்ரு இலாஹின் உபித ஃபில் அர்தி அல் ஹவா. சலஃப்களுடைய நிறைய பேர், அலி இப்னு அபி தாலிப், அதே போல அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்ற நிறைய பேர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஷர்ரு இலாஹின் உபித ஃபில் அர்தி அல் ஹவா. இந்த உலகத்திலே வணங்கப்பட்ட இணை வைக்கப்படுகின்ற கடவுள்களிலே மோசமானது மனோ இச்சை தான். கடவுள்கள் லிஸ்ட்ல ஆக மோசமான கடவுள் அது இந்த மனோ இச்சை என்ற கடவுள் தான் அப்படி என்று. அல்லாஹ் தஆலா இங்க ஒரு மனிதன் மன தூண்டுதலால தவறு செஞ்சிட்டு திருந்துறது வேறு. ஆனா அஃபரைத மன் இத்தகத இலாஹஹு ஹவா, தனது மனோ இச்சையையே கடவுளாக எடுத்துக்கொண்டவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? வ அதல்லஹுல்லாஹு அலா இல்மின். அறிவிருந்தும் அல்லாஹ் அவரை வழிதவறு செய்து விட்டான். அறிவோட வழிதவறு செஞ்சுக்கிறான் அல்லாஹ் தஆலா. அன்புள்ள சகோதரர்களை, இது என்ன தெரியுமா? மனோ இச்சையை கடவுளாக எடுக்கிறேன்டா, பாவம் செஞ்சிட்டோமே அப்படி என்றதில்ல, பாவம் செய்யறது தான், என்னை எவனும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியும், நான் செஞ்சுதான் ஆகுவேன் அப்படி என்ற நிலை கொத்தம் வாராண்டா, அது என்ன தெரியுமா? மனோ இச்சையை வெங்க வச்சுட்டான், கடவுளாக எடுத்துக்கொண்டான். கடவுளாக எடுத்துக்கொண்டால் இது சிறிய இணை வைப்பு, ஷிர்க் அஸ்கர் என்ற இடத்துல என்ன செய்யறாங்க இஸ்லாமிய அறிஞர்களை சொல்றாங்க. இவன் மற்றவர்களை விட ஒரு பாதகமான இடத்துல இருக்கிறான். வட்டி எடுக்கிறேன்னு அவனுக்கு சொல்லப்படுது,
எடுக்காத பிழைன்னு சொல்லப்படுது, இது ஒழுக்கக்கேடுன்னு சொல்லப்படுது, இந்த மாதிரி களவு வேலைகளை செய்யாதன்னு சொல்லப்படுது. சொல்லப்பட்டாலும் அவன் உள்ளத்துல இது நான் தொடர்ந்து செய்வேன், நான் செஞ்சுதான் ஆகுவேன் என்ற ஒரு முடிவு இருந்தால் அர்த்தம் அவன் மனோ இச்சைக்கு இடைக்கட அகப்படுகிறான் அர்த்தம் அல்ல. மனோ இச்சை தான் அவனது கடவுள் என்று அர்த்தம். மனோ இச்சை தான் கடவுள் என்று அர்த்தம். அப்ப அந்த சலஃபுகள் சொன்ன அந்த வார்த்தை அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவன் ஒரு இணை வைப்பில் என்ன செய்யறான் இருக்கிறான். ஏன் அது சொன்னா நான் செய்வேன் என்ற லெவலில் அவன் இருக்கிறான். ஷர்ரு இலாஹின் உபித ஃபில் அர்தி அல் ஹவா. இந்த உலகத்திலேயே வணங்கப்படக்கூடிய கடவுள்களில் மோசமான நிலை இதற்கு உண்டு அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா, அதாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது அல்லாஹு தாலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்ற நேரத்தில் சூரா ஆராஃப் 175 தொடக்கம் 177 வரைக்கும் வத்லு அலைஹிம் நப அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலஹ மின்ஹா, நாம் எமது அத்தாட்சிகளையும் அறிவையும் அல் குர்ஆன் வசனங்களையும் கொடுத்து அதிலிருந்து நழுவி சென்ற மனிதனுடைய செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் ஒரு மனிதனை செலக்ட் பண்ணி அவருக்கு அறிவை கொடுத்து மார்க்க விளக்கத்தை கொடுத்து அந்தஸ்தை கொடுத்து எல்லாம் கொடுக்கிறான். ஃபன்ஸலஹ மின்ஹா, தோல்ல இருந்து சத தனியா வெளியாகிற மாதிரி அதுல இருந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, தனியாகிட்டார். இன்சிலாஹ் அப்படியே என்ன அதை விட்டு நழுவி போறாரு. அப்ப அல்லாஹ் தஆலா மார்க்க அறிவை கொடுத்து உலக அத்தாட்சிகள் எல்லாம் அவர் கையில கொடுத்து எல்லா புர்ஹான்களையும் கொடுத்த பின்னாலும் அந்த இதிலிருந்து அவர் என்ன செய்யறாரு, பொசிஷனை தானே விலக்கி கொள்றாரு. எதன் காரணமாக விலக்கிக் கொள்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅத்பஅஹு ஷைத்தானு ஃபகான மினல் காவின். ஷைத்தான் என்ன செஞ்சான்டா, தன்னையே அவன் ஃபாலோ பண்ணுமாறு ஆக்கிட்டான். தன்னையே அந்த மார்க்க அறிவு கொடுக்கப்பட்ட மார்க்க அத்தாட்சி கொடுக்கப்பட்டவன் தன்னையே ஃபாலோ பண்ற லெவலுக்கு ஷைத்தான் என்ன செஞ்சிட்டான், ஆக்கிவிட்டான். வழிதவறியவர்களில் ஒருவராக அவர் ஆகிவிட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் வலவ் ஷி'னா லரஃபஅனாஹு பிஹா, நாங்கள் நாடி இருந்தால் அந்த அருளை கொண்டு அந்த அத்தாட்சிகளை கொண்டு அந்த அல் குர்ஆன் வசனங்களை கொண்டு அவரை பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருப்போம், உயர்த்தி இருப்போம், புகழ மேலோங்க செய்திருப்போம், அந்தஸ்துள்ளவராக நாம் என்ன செய்திருப்போம், ஆக்கி இருப்போம். வலக்கின்னஹு அஹ்லத இலல் அர்த், ஆனா அவர் உலக முகத்துல உலகத்தை தேடிக்கின்றார். அஹ்லத இலல் அர்த், ஹுலூத் இலல் அர்த், பூமியின் பக்கம் தன் கல்பை என்ன செஞ்சிட்டாரு, திருப்பிட்டார். இது நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க. மனோ இச்சையில் அகப்பட்டு ஒரு தவறு ரெண்டு தவறு செய்யறதில்ல. உள்ளத்துல அவரோட ஆசையெல்லாம் என்ன, என்னத்துக்கு இந்த மார்க்கம், என்னத்துக்கு இது போல பெரிய கஷ்டத்தோட நம்ம இப்படி இருந்துட்டு இருக்கணும், அப்படியெல்லாம் விட்டு போட்டு நம்ம ஃப்ரீயா நின்றுட்டோம்டா. அதுல ஒரு இடையில ஒரு ஈமானிய ஆசையும் இருக்குது. கடைசியில தௌபா செஞ்சிட்டோம்டா, ஃபிரௌன் தௌபா செஞ்ச மாதிரி விளங்கிட்டா. கடைசியில தௌபா செஞ்சிட்டோம்டா, அது வரைக்கும் கையை விட்டு போறது, கையை விட்டு கடைசி வரைக்கும் போறது, கடைசியில ஒரு தௌபா செஞ்சிட்டோம்டா போதுமானது என்று சொல்லி. என்ன காரணம், உலக மோகம். பக்கத்தில் உள்ளவன் முன்னேறத பாக்குறது, முன்னூற்றுக்குள்ள முன்னேற பாக்குறது, பொருட்கள் அது மாதிரி நானும் இருக்கணும். அது மாதிரி என்ன நிம்மதியா உலகத்துல வீட்டுல சாப்பிட இயலாது, நிம்மதியா போகல, நிம்மதியா வரையலாது, ஏன் மற்றவனை போல நம்மளும் வாழணும் என்கின்ற ஆசை. ஏற்கனவே சில வேளை அவர் உயர்ந்த அந்தஸ்துல இருந்திருப்பாரு, அந்த நிலைக்கு திருப்பி வரணும் என்ற ஒரு வேட்கையாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இது அவர்களை உலக மோகத்தின் பக்கம் இழுத்து சென்று அல்லாஹ் கொடுத்த அருளிலிருந்து இன்சிலா விலகிறார். அல்லாஹு தாலா சொல்றான், நான் விரும்பி இருந்தா உயர்ந்த இடத்தை அவருக்கு கொடுத்திருப்பேன் என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான், ஃபமஸலுஹு, அவருடைய உதாரணம் கமஸலில் கல்ப், நாயின் உதாரணம். இப்படி வாழ்றவங்களுடைய உதாரணம் என்ன தெரியுமா, நாய். அந்த நாயுடைய உதாரணம் அல்ல, நாயை உதாரணம் சொல்லுகின்ற முக்கியமான இடங்கள்ல இதுவும் உண்டு. நாயின் உதாரணம். அந்த நாயை பொறுத்த வரைக்கும் இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ் வ இன் தத்ருகுஹு யல்ஹஸ். நாய் வாயை மூடி போனதை எங்கேயா கண்டிக்கிறீங்களா? நாய் என்றைக்கும் வாய் மூடி போவார். அது நாக்க தொங்க விட்டு போட்டு அந்த என்னது தண்ட இந்த எச்சில வடிச்சிக்கிட்டு தான் நாய் என்ன செய்யும், எப்பயும் போகும். விரட்டி நீங்க உலகத்தில் உண்மையில விரட்ட கூட தான் மனுஷன் என்ன செய்யணும், இழைக்கணும். இழைச்சி நாக்க தொங்க போட்டு போன அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா சொல்ல, நீ விரட்டினாலும் அப்படித்தான் ஓடும், அது நீ சும்மா ஓடு அப்பயும் அப்படித்தான் என்ன செய்யும், அது இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா. இதுதான் அவருடைய உதாரணம். அதாவது இவனுக்கு எவ்வளவுதான் மார்க்க அறிவை கொடுத்து மார்க்க விளக்கங்களை கொடுத்து அத்தாட்சிகளை கொட்டினாலும் இவன் வாய் மூட போறது இல்லை. அதையெல்லாம் தடுத்து கண்டாலும் இவன் வாய் மூட போறது இல்லை. இந்த நாயுடைய உதாரணம் தான் இவரது உதாரணம். எனவே அல்லாஹு தாலா தான் கொடுத்த அருள், தான் கொடுத்த அத்தாட்சி எல்லாத்தையும் இவரது உலகமோகமும் அந்த மனோ இச்சை ஆசையின் காரணமாக நாயுடைய இடத்துக்கு அல்லாஹு தாலா என்ன செய்யறான், உதாரணம் சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதாவது மசலன், இந்த உதாரணங்கள் மிக கெட்ட உதாரணம் இந்த மனிதருக்கு. இந்த மனிதருக்கு இது
ஒரு கெடுதியை அல்லாஹு தாலா, அதாவது மிக தாழ்ந்த ஒரு உதாரணத்தை அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்லி காட்டுவதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த மனோ இச்சை என்கின்ற பகுதிக்கு ஒரு பெரிய ஒரு ஆழமிக்க ஒரு தாக்கம் இருப்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் கொண்டு வந்த செய்திகள் நிறைய உண்டு. ஆனால் இது ஒரு நீங்க ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையான ஒரு செய்தியாக என்ன செய்யுங்க, இவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து மிக பிரதானமாக, அதாவது இதெல்லாம் சொல்லப்பட்டவையெல்லாம் செய்திகள். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு சேஞ்ச நம்ம காணணும் அப்படி என்கின்ற மாதிரி சிந்திப்போம் என்று சொன்னால், மனோ இச்சையுடைய அந்த வீரியத்தை சரியான முறையில் உணரணும் என்றால் நம்ம சொன்ன அந்த விஷயங்கள் 3 பட்டியல். 1 நாம் செய்யாத பாவங்கள், நாங்கள் செய்யாத பாவங்கள். 2 நாம் செய்கின்றவைகள் பாவங்கள் அல்ல, ஆனா மனோ ஆசைகள், இஸ்லாம் அனுமதிச்சவைகள், இஸ்லாம் அனுமதித்தவைகள் ஆனா மனோ ஆசைகள். 3வது இஸ்லாம் தடுத்து நாம் செய்கின்ற தவறுகள். இந்த 3லையும் செய்யாத பாவங்கள் என்ற ஒரு பட்டியல் இருக்குது. இவைகளை செய்யாமல் இருப்பதற்கு 3ல் ஒரு காரணம் தான் என்ன செய்யலாம் இருக்கலாம். உலக பயங்கரம், அல்லது மறுமை பற்றி அறிவோடு சம்பந்தப்பட்ட ஒரு பயங்கரம், அல்லது சூழல், அல்லது மனத்தூண்டல். இப்ப ஏன் இதுக்கு மனத்தூண்டல் இல்ல, அங்க ஏன் ஒரு மனத்தூண்டல் என்ன செய்கிறது ஏற்படுகிறது, ஏன் இதனுடைய சூழல் எனக்கு பாதிக்கல, அந்த சூழல் எனக்கு என்ன செய்யுது பாதிக்குது என்ற கேள்விகள் எழுப்புகிற நேரத்திலேயே மிக முக்கியமான சில விஷயங்கள் என்ன செஞ்சிடும் எங்களுக்கு வந்துடும். ஹதீஸ்கள் நிறைய அதற்கான அந்த அகத்தூண்டுதல் என்ற பகுதியில் தீர்வுகள் இருக்குது. நம்மள எவ்வளவு படிக்கிறோம், அந்த கொலை செய்த மனிதரை நீ ஊரை விட்டு போன ஒரு அறிஞர் சொன்னார் தானே, அவர் கொலையை பார்க்கல, நீ கொலை செய்யாதேன்னு சொல்லல, நீ ஊரை விட்டு போனாலே கொலை என்ன செய்யாது நடக்காது, நீ ஊரை விட்டு போனாலே கொலை நடக்க. சிலர் ஹராமான பிசினஸ் பண்றதுக்கு காரணம் பக்கத்து கடை, அந்த கடையை மாத்தினாலே இந்த ஆளுக்கு ஹராமான பிசினஸ் வராது, அந்த ஆளை பார்த்து பார்த்தா இவர் என்ன செய்யறது, அவன் முன்னேறும் நானும் முன்னேற லெவல்ல நடப்பு. அதாவது இது மிக முக்கியமான சில காரணங்கள் இருக்கு. சூழல், அகத்தூண்டல், நான் சொன்ன 3வது காரணங்கள். இந்த பகுதிக்கு நிறைய செய்திகள், குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் உண்டு. நாம அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆன் வசனம் உபதேசங்கள் எல்லாம் கேட்ட பின்னால, குறிப்பாக அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் மனோ இச்சையில் எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறாங்கன்றதை புரிந்த பின்னால நாங்க அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு துஆ, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா லா துஸிக் குலூபனா, யா அல்லாஹ் எங்களது உள்ளங்களை வழி தவற செய்து விடாதே, நெறிபிரல செய்து விடாது என்று அல்லாஹ் இன்னொரு இடத்துல அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைக், யாரது உள்ளத்திலே இந்த ஸைக் இருக்கிறதோ, அந்த வழி தவறுதல் இருக்கிறதோ, அவர் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான் எடுத்துக்கொண்டு போய் அந்த ஷைத்தான் அவரை வழி தவறு செய்து விடுவான்னு சொல்லி காட்டுறான். நம்ம அடிக்கடி கேட்க வேண்டிய துஆ, நிறைய பேர் இப்ப மறந்து விட்ட துஆவும் தான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின்னால் எங்களை வழி தவற செய்து விடாது, எங்களை நேர்வழி காட்டிய பின்னால் எங்களை வழி தவற செய்து விடாது. நேர்வழி காட்டிய பின்னால் வழி தவறினால் அவருடைய உதாரணம் என்ன, நாயுடைய உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான். இந்த துஆவை வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப், யா அல்லாஹ் உன் பக்கம் இருந்து எனக்கு அருளை தருவாயாக, நீ நேர்வழி, அதாவது இந்த ஈகை செய்கின்றவன், கொடை செய்கின்றவன் என்ற அந்த துஆவை அடிக்கடி ஓதக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்ட செய்திகளை புரிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய உணர்வையும் அறிவையும் அல்லாஹு தஆலா எமக்கு தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.